மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த டி கல்லுப்பட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் ஏலூர் அம்மன் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுந்தரபாண்டியன் வழங்க கேட்கலாம். சுந்தரபாண்டியன், இந்த ஏலூர் அம்மன் திருவிழாவின் சிறப்பு குறித்தும் திருவிழாவிற்காக செய்யப்படக்கூடிய ஏற்பாடுகள் குறித்தும் விரிவான விவரங்கள். நிச்சயமாக சரவணன். 600 ஆண்டுகளுக்கு முன்பு பசி வறுமையால் டி கல்லுப்பட்டி பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டதாகவும், அந்த நேரத்தில் ஆந்திராவில் நவாபுகளின் அடக்குமுறை பயந்து மூதாட்டி தனது 6 பெண் குழந்தைகளுடன் மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி பகுதிக்கு நடைப்பயணமாக வந்தபோது டி கல்லுப்பட்டி பகுதியில் பசி பட்டினி வறுமை நீங்கி மழை பெய்து இந்த 7 ஊர்களும் செழிப்படைந்தது. அதனால் அந்த 6 குழந்தைகளையும் அம்மனாக பாவித்து கிராம மக்கள் பணிப்பட்டதாக சொல்லப்பட்ட ஐதீகத்தின் அடிப்படையில் இன்று வரை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று டி கல்லுப்பட்டி, தேவன்குறிச்சி, கார்னேரி, பண்டிவேலம்பட்டி, இளாங்குளம், சத்திரப்பட்டி, டி கல்லுப்பட்டி ஆகிய கிராமங்களில் இருந்து 40 அடி உயரமுள்ள வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரங்களை தலை சுமையாக கிராம மக்கள் சுமந்து அம்மாப்பட்டிக்கு ஊர்வலமாக வந்தனர். அம்மாப்பட்டியில் அம்மனாக வடிவமைக்கப்பட்ட 7 அம்மனை சப்பரங்களில் வைத்து 7 ஊர் கிராம மக்கள் சுமந்து சென்றனர். இவ்விழாவிற்கான பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை வழிபட்டு சென்றனர். இவ்விழாவின் காரணமாக மதுரை ராஜபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு மாற்றுப்பாதையில் விடப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறதையொட்டி 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சரவணன். மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி நடைபெற்று வரும் ஏலூர் அம்மன் கோயில் திருவிழாவின் சிறப்பு குறித்தும் அதன் வரலாறு குறித்தும் விரிவான விவரங்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி சுந்தரபாண்டியன்.